ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான் இங்கே கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோழனுக்கும் நிலாவுக்கும் எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் கிடைக்காதுன்னு நம்ம ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ, அங்கே தான்டா சீனில் வச்சான் பரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அங்கே போகிறப்போ அவங்க வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பிசியை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னம்மா டைவர்ஸ் இது வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்களா. எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீ நல்ல முடிவாக எடுமா, அவனை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர் போட்டு உடச்சிடுறாங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறப்ப, ஆமாம்மா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் இப்படிலாம் பண்ணான், இதெல்லாம் பண்ணால் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு அவரும். இவங்களும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் ஹியரிங்கும் வருது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி என்னப்பா உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. மனசு உடஞ்சி போயிடாத சொல்கிறேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, எதுவுமே பேசாமல் வந்துடுறாங்க. என்ன எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கப்போ, என்னடா ஆச்சு சோலா சொல்கிறேன், என்ன ஆச்சு டைவர்ஸ் கேஸ் என்ன ஆச்சுங்கிறப்போ எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம் நான் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களே. என்னடா சொல்கிற அப்படிங்கிறப்போ, நிலா என்னமாச்சு, ஏமா டைவர்ஸ் என்று நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறதெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுங்கிற மாதிரி சொல்கிறப்போ, என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க கேட்குறப்போ, எல்லாத்தையும் புட்டு உடச்சி வச்சுறாங்க. எவ்வளோ ஃப்ராடு இவன் தெரியுமா, என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, இதெல்லாம் மறைச்சிட்டு நீ என்ன இவனு பொய்யா வாழ்ந்திருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டாரு அந்த பிசி அப்படின்றது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்களா. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோழன் அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டு என்னடா ஆச்சு, ஐயோ முன்னாடியே சொல்லியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி சேரனை பார்க்குறேன். ஏன்னா சேரனுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அண்ணி போகாதீங்க அப்படி சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அவங்களும் வீட்டை விட்டு போகிறாங்க. எவ்வளோ சோழன் எல்லாமே நிறுத்தி பார்க்குறாங்களா, யாருமே நிறுத்தி பார்க்காம எதுவுமே கேட்காம அவங்க பாட்டி கிளம்பி போகிறாங்க. பல்லவன் நீ போடக்கூட அப்படின்ற மாதிரி பல்லவனும் அண்ணியும் பின்னாடியே போகிறாங்க. அவங்களும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் போகிறாங்க. வீடை அது அப்படியே வெறிச்சோடி இருண்டு போயிடுது. நிலா போனதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியல. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வீட்டுக்கு வர போகிறாங்க, நரேசன் எப்படி இருந்தாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சி போய் பேசுவாங்க. அவர் பேசி என்னென்னமோ சொல்லி கூட்டி வர தான் போகிறாங்க. அது எப்படி என்ன மாதிரி போகுதுங்கிறது வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.